தையல் மிஷின்ஸ் மெரித்து அதை சம்பாரித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்பட்டவங்க ஒய்ஃபுங்களோ விஏபியோட ஒய்ஃபுங்களோ இருக்கப்பட்டவனோ ஐடியில் வேலை செய்கிறவனோ அம்மா தைக்க போகிறாங்களா? இல்லை. ஃப்ளாட்டில் இருக்கும் தைக்க போகிறாங்க? இல்லை. இல்லை ஒரு சொந்த வீடு டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கும் தைக்க போகிறானா? இல்லை. யார் தைப்பான்? 4 வேளைக்கு சாப்பாடு இல்லை, விடிஞ்சே சாப்பாடு கிடையாது, இந்த வாரம் வருமானம் இல்லை, அந்த மாதிரி நபருங்க தான் தைச்சியாவது சமைச்சு சாப்பிட்ணும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பசங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டணும், ஏழ்னி ஃபீஸ் கட்டணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஆண்கள் சரியில்லாத வீட்டில் தான் பெண்கள் தலை தூக்கணும். பெண்கள் எல்லா இடத்துலையும் தலை தூக்கணும், எல்லா இடத்துல கை ஓங்கணும், தப்பே இல்லை. ஆனால் ஆண்கள் சரியில்லைன்னா அப்போ பெண்கள் சரியாக இருக்கணும்ல. அப்போ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி ஃபஸ்ட்டு தான் இந்த தையல் மிஷினை வச்சு தொழில் நடத்தணும். அதுக்கு வந்து இப்போ தயவு செஞ்சு திசையே கிடையாது. இருக்கிறதே ஒரு ரூமா, ஒரு மூலையிலே அடுப்பு வச்சு சமைப்பாங்க, ஒரு மூலையில் குளிக்கிறது பாத்ரூம் கூட இருக்காது, வீட்டுள்ளே குளிப்பாங்க. அதான் இல்லாதப்பட்டவங்க. ஆமாவா இல்லையா? பல ரூம் இப்போ இருக்கிறவனுக்குமா நம்மளுக்கு இடமே 6 அடி தான், அதுவே இன்னொருத்தன் எடுத்து போடுவான். 40 நாள் கழிச்சு நம்மளோட பாடி எலும்பத்துக்கு வெளியில் போட்டு இன்னொரு பாடத்துக்கு உள்ளே வச்சுருவான். இதுதான் வாழ்க்கை. இது இஸ்லாத்தில். இந்து சில பேர் எரிச்சிடுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லாமல் ஒரு 3 மணி நேரத்தில் சாம்பல் ஆகிடும். இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும். என்ன நம்மளுது? என்ன வாஸ்து பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆடம்பரமாக இருக்கப்பா, பெட்ரூம் ஒரு பெருசாக இருக்குது, ஹால் பெருசாக இருக்குது, கிச்சன் பெருசாக இருக்குது, வீடு பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போ நீ பார்த்து தான் ஆகணும். இருக்கிறதே நீ 10க்கு 10 ரூமில் இருக்கீங்க, அங்கே நீங்கள் தையல் மிஷினுக்குன்னு வாஸ்து பார்க்க வேணாம். சமைக்கிறது சூரியன் திசையில் நீங்கள் பார்த்து சமைச்சு தான் ஆகணும். பீரோவை குபேர மூலை வச்சு தான் ஆகணும். கால் நட்டி படுக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஓலை வீடாக இருந்தாலும் வாஸ்து பார்க்கலாம். ஆனால் தையல் மிஷினுக்கு வாஸ்து பார்க்காதீங்க. இப்போ வீட்டில் வாங்கி வைங்க, தையுங்க. உங்களோட முயற்சியை, உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் வழிபடுத்துங்க பெண்களே. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவு.